ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, புது வருட பிறப்பு. அதாவது இந்த சித்திரை மாதம், இந்த வருட பிறப்பானது சித்திரை மாதம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வருஷ பிறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஞாபகம் வந்துடும். இந்த வருட பிறப்புல தான் இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது புதுப்பிக்கப்படுது. அதுல இந்த பஞ்சாங்கமாகப்பட்டது அந்த புது வருட பிறப்பு என்னைக்கு பிறக்குது அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பங்குனி மாசம் 31 சனிக்கிழமை இரவு 8:10 அதாவது 13/4/2024 சனிக்கிழமை. இந்த விஷயம் 1/31 இப்ப நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா சித்திரை மாதம் 1 அப்படின்னால்தான் அந்த வருட பிறப்பு நம்ம எப்பவும் நம்ம நினைக்கிறது. ஆனா முதல் நாளே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் எல்லாமே அமைப்புல மாறிடுது. அப்போ அந்த லக்கணம் விழுகிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 8:10 முதல் நாளே இது பண்ணிடுது. சரி, இந்த கிரகத்தினுடைய வந்து இந்த வருடம் பிறக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா புலி வாகனத்துல பாலவ கரணத்துல. இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்கு, இந்த அதாவது மேசம் முதல் மீனம் வரை இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த புது வருடத்துக்கு எங்கெங்க இந்த கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். சூரியன் குரு ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசத்துல. முதல்ல லக்கணம் வந்து விருச்சக லக்கணம். இந்த விருச்சக லக்கணம் அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய வீட்டுல வந்து பெரிய விஷயம். அது இல்லாம செவ்வாயும் சனியும் கும்பத்துல, புதன் சுக்கிரன் ராகு மீனத்துல, மேச வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் குரு, சந்திரன் வந்து மிதுனத்துல இருக்காரு, கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னி வீட்டுல. அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த புது வருடமாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதாயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 47%, விரயம் 71%. அப்ப இந்த விரயம் எவ்வளவோ ஆதாயம் எவ்வளவோ அப்படின்னு கணக்கு பண்ணும்போது ஆதாயத்தை விட விரயம் அதிகமா இருக்கு. அப்ப இந்த வருடத்தினுடைய அமைப்பு அப்படித்தான் அமைப்பு. அப்போ இந்த மேசம் முதல் மீனம் வரை இந்த ஆதாயம் விரயங்கள் எப்படி இருக்கும், இந்த வருடத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் நம்ம விரிவாகவே பார்த்துருவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, இந்த விருச்சக ராசி அப்படின்னாலே ஒரு விதிவிலக்கு உண்டு. இந்த விருச்சக ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் தான் உங்களுடைய ராசிநாதன். ஆனா ராகு கேது அங்க உச்சமடையக்கூடிய ஒரு இடம். அப்போ இந்த செவ்வாய் ராசிநாதனா இருந்தாலும் ராகுடைய தன்மை கேதுடைய தன்மை என்னவோ அந்த குணாதிசயத்துலதான் இருப்பாங்க. பாம்புடைய குணம் அப்படியே இருக்கும். திடீர் கோபம், திடீர் வந்து பாசம் அப்படி உருவாக்கக்கூடிய ஒரு மனிதரா இருப்பாங்க, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலுமே. அப்ப அவங்கள பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவர் இன்னைக்கு குருவாகப்பட்டவரை சொல்லுவோம். இருந்தாலும் வந்து இந்த குரோதி வருடத்தை ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் இந்த குரோதி வருடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு. அர்த்தாஷ்டம சனி காலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனியினுடைய தாக்கம் இருந்தே தீரும். சனி பகவானுடைய இதாகப்பட்டது தாக்கமாகப்பட்டது ஒரு வீட்டுல இருக்காரு அப்படின்னா எதிர்த்த வீட்டுக்காரனும் பாதிப்பேன், பின்னாடி வீட்டுக்காரனும் பாதிப்பேன். இது அவருடைய பாதிப்பு. ஆனால் சனி பகவான் உங்களுக்கு நல்லதை செய்யறாரா கெட்டதை செய்யறாரா அப்படிங்கிறது அது அப்புறமானது, அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் உங்களுக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனிங்கிறதுனால சனி வந்து விரயச்சனி அப்படின்னா சனியினுடைய தாக்கம் 50% இருக்கும். ஜென்மச்சனி அப்படின்னா 100% சனியினுடைய தாக்கம் இருக்கும். பாத சனி அப்படிங்கிறப்ப 25% தான் இருக்கும். ஆனா இந்த சனியினுடைய தாக்கத்துல அஷ்டம சனிங்கிறது பாதி வேலை செய்யும். அந்த பாதி அஷ்டம சனியிலையும் அர்த்தாஷ்டம சனி பாதி வேலை செய்யும்.
அப்ப இந்த வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடிய ஒரு நபர்களா இருந்தா கண்டிப்பாக கவனம் தேவை. இது வந்து 8ஆம் இடம். 8ஆம் இடம்ங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மர்ம உறுப்புகள் சம்பந்தமா இப்போ ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும், ஒரு சில குறைபாடுகள் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த ஒரு வருட அமைப்பாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களை வச்சுத்தான் நல்லது கெட்டது சொல்லுவோம். அப்ப சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2.5 வருஷம் பயணம் செய்யக்கூடிய கிரகம். இதே ராகு கேது 1.5 வருஷம் பயணம் செய்யக்கூடிய கிரகம். குரு பகவான் 1 வருஷம். அப்ப இந்த 3 கிரகங்களும் இந்த வருஷத்துல பயணம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னா குரு பகவான் மட்டும்தான். குரு பகவான் உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் இடம், உங்களுக்காக 2க்கும் 5க்குள்ள அதிபதி தான் குரு பகவான். அவர் இவ்வளவு நாள் 6ஆம் இடத்துல இருந்தாரு. 6ஆம் இடத்துல இருந்து இந்த 1/5/2024 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை 7ஆம் பார்வையா டைரக்டா பாக்குறாரு. ரொம்ப பெரிய விஷயம்ங்க. குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம். குரு பார்த்தால் கோடி நன்மை. எப்படிப்பட்ட தோஷமான இடத்தை குரு பகவான் பார்த்தாலுமே அந்த தோஷமாகப்பட்டது விலகி ஓடிடும். இருக்கக்கூடிய கிரகங்களே ரொம்ப நல்ல கிரகம் அப்படின்னா குரு பகவான். குரு தேவகுரு. அப்ப அப்படிப்பட்ட கிரகத்தினுடைய பார்வைப்படுது அப்படின்னா எப்படி இருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அர்த்தாஷ்டம சனியெல்லாம் தாண்டி உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. கண்டிப்பாக விருச்சக ராசி நேயர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஆண் பெண் யாராக இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல முறையில கைகூடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதே வந்து மறுமணம் சார்ந்த விஷயங்கள், கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளையில கருத்து வேறுபாடுகள்ல பிரிஞ்சிடுறாங்க. குழந்தைகள்லாம் உருவாகி குழந்தைகள் பிறந்த பின்னாடி கூட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிஞ்சிடுறாங்க. 50 வயசுல கூட பிரிவினைகள் ஏற்படுது. அது அவரவருடைய நிலையை பொறுத்து, அவரவருடைய விதியை பொறுத்து. அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வயதுக்கு தகுந்தாற் போல் மறுமணங்கள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் உண்டு. தொழில்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அப்பாவினுடைய உடல்கள்ல முன்னேற்றம் ஏற்படும். அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும். ரொம்ப பெரிய விஷயம். உங்களுடைய அதிபதி 4ஆம் வீட்டு அதிபதி வந்து உங்களுடைய ராசிநாதன் 4ல போய் இருக்கிறதுனால சனி பகவானோட சேர்ந்து இருக்காரு. உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10க்கும் அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதியும் உச்சத்துல இருக்காரு. உங்களுக்கு 7க்கும் 12க்கும் உள்ள அதிபதியும் அவரும் உச்சத்துல இருக்காரு. சுக்கிரனுமே 10ஆம் வீட்டு அதிபதி சூரியன், 7க்கும் 12க்குள்ள அதிபதி சுக்கிரன், ரெண்டுமே உச்சத்துல இருக்கு. சுக்கிரன் அப்படின்னாலே ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். 12 அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதருக்கு வந்து படுக்கை அறை சுகம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா 12ஆம் வீட்டு அதிபதி தான். 12 வந்து ரொம்ப சுகமான அது அமையுது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான குறைவு இருக்காது. நல்ல சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ஒரு நபரா இருப்பார். வாழ்க்கையில அவருடைய சந்தோஷங்களை மட்டுமே அனுபவிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, பணங்காசு இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட நபர்களும் இருக்காங்க. அவரவருடைய உழைப்பு மூலியமா சம்பாரிச்சு வீடு வாசம் கட்டி பணங்கள் எல்லாம் சம்பாரிச்சு சுகபோகமான வாழ்க்கையில காரு பங்களான்னு வாழக்கூடிய நபர்களுமே இருக்காங்க. அவரவருடைய விதியினுடைய அமைப்பு. அதாவது நிறைய பேர் நமக்கு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. கமெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை தொடர்பு கொள்ள முடியுமா, உங்கள்ட்ட பேச முடியுமா, நேர்ல வரலாமா, இப்படி எல்லாம் கேட்குறீங்க. நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்கணும்னா நேர்ல வரணுங்கிற அவசியம் கிடையாது. இதே ஸ்கிரீன்ல பாருங்க நம்பர் வரும், அந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ளையில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகங்களா இருக்கட்டும், ஜாதகம் பார்க்கறதா இருக்கட்டும், ஜாதகம் எழுதுறதா இருக்கட்டும், எல்லா வகையிலையுமே நீங்க கமெண்ட் பண்ற விஷயங்களை ஒரு சில விஷயங்கள் நாங்கள் படிக்க முடியுது, ஒரு சில விஷயங்களை அட்டன் பண்ண முடியல, டைம் இருக்குது இல்லை. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலுமே நல்ல சந்தேகங்களா கேளுங்க. கேட்டு அதை வந்து உங்களுக்கு என்னென்ன நிலையில நாங்கள் சொல்லணுமோ எடுத்து சொல்ல தயாரா இருக்கோம். சரி, உங்களுடைய இந்த குருவினுடைய பார்வையாகப்பட்டது ஒரு யோகத்தை தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு 7ஆம் இடத்துல இருந்து. அது இல்லாம உங்களுடைய 3ஆம் இடமான சகோதர ஸ்தானத்தை பார்க்குறாரு. சகோதர உறவுகள்ல இருந்து வந்த விரிசல்கள், சண்டை சச்சரவுகள், அக்கா தங்கச்சி எல்லாமே பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விருச்சக ராசி நண்பர்கள் யாரையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா படாருன்னு வாயை விட்டு
திட்டிடக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவர்கள். எது நல்லது கெட்டது எல்லாமே யோசிக்காம பேசக்கூடிய ஒரு நபர்களா இருப்பீங்க. அந்த கோபம் வந்து பாத்தீங்க அப்படின்னா படான்னு கண்ணு தெரியாம கோபம் வந்துடும். கோபத்துல அள்ளி வீசிடுவீங்க. ஆனா எந்த விதத்திலையும் கோபத்துல எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் எந்த ராசிக்கா இருந்தாலுமே யாரா இருந்தாலுமே கோபத்தில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் எதுவுமே நல்லதா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நிதானமற்ற பேசையில அது தப்பா போயிடும். அப்புறம் நினைச்சும் அது புண்ணியம் இருக்காது. ஆனா குருவினுடைய பார்வை பட்டுட்டா நிதானம் என்பது வந்துவிடும். அவர் அந்த ஒரு கெட்ட செயல் செய்ய விட மாட்டாரு. கௌரவமான ஒரு விஷயத்த செய்ய வைப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதை விட உங்களுடைய 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 11ஆம் இடங்கிறது இளைய தாரம். இளைய தாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பெண் யாராக இருந்தாலுமே இளைய தாரம்ங்கிறது திருமணம் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 11 அப்படிங்கிறது லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல கேது பகவான் அங்க இருக்காரு. கேது பகவான் சார்ந்த விஷயங்கள், கோயில் சார்ந்த வேலை பார்க்குறவங்க, குருமார்கள், ஞான சித்தர்கள், இந்த மாதிரி உள்ள ஒரு நபர்கள் எல்லாருக்குமே வந்து பாருங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த விருச்சக ராசியில ஒரு ஞானத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள், ஆன்மீகத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்கள், குருமார்கள், அது இல்லாம ஜோதிட அன்பர்கள், அதுலேயும் தாண்டி ஆசிரியர்கள், இவங்களுக்கெல்லாம் பாருங்கவே கண்டிப்பாக ஒரு பதவி உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்கிறது, நல்ல இடத்துக்கு மாறுதல்கள் கிடைக்கிறது, இப்படி நல்ல பேர் கிடைக்கிறது டிபார்ட்மெண்ட்ல. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்கும். இந்த குருவினுடைய பார்வை இருக்கையில நல்லது நடந்துடும். உங்களுக்கு பெரிய பெரிய பட்டங்கள் கிடைக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வாய்ப்புகளும் உண்டாகும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானமா இருந்தாலும் பெரும் பணங்கள், சேமிப்பு பணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த விஷயத்தை பத்தி நம்ம விரிவா சொன்னோம். விரிவா சொல்றதுல வந்து உங்களுடைய சந்தேகங்கள் எதா இருந்தாலுமே எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க, பயப்பட வேண்டாம். எப்படி நம்ம ஃபோன் பண்றது, ஃபோன் அடிச்சா எடுப்பாங்களோ எடுக்க மாட்டாங்களோ அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வேண்டாம். எப்போ அடித்தாலுமே அது லைவ்ல தான் இருக்கும். பயப்படாம பகல் ஃபுல்லாவே நைட்டு 10 மணி வரைக்குமே இருக்கும். நீங்க ஃபோன் பண்ணுங்க. வெளியூர், வெளிநாடு, எங்கிருந்து ஃபோன் பண்ணாலுமே அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கப்படும் கண்டிப்பாக. இந்த ராசிக்கு வந்து விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். இந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு படும் பொழுது இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக நல்ல உயர்வான நிலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு பாதம் மட்டும்தான் இந்த விசாக நட்சத்திரம் இருக்கும். ஒரு பாதமா இருந்தாலும் நல்ல ஹைலைட்டா போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதை பத்தி விரிவா அதை அவ்வளவா சொல்லணுங்கிற அவசியமே இல்லை இந்த விசாக நட்சத்திரத்துக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுச நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த சனி பகவானுடைய நட்சத்திரக்காரர்கள், அனுச நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வகையில தோல்வியை சந்திச்சே இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்காக அர்த்தாசிரம சனி ஓடுறதுனால சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு வந்து நிறையாவே இருந்திருக்கும். இந்த நிறையா இருந்தாலும் உங்களுடைய ஒரு சில குறைபாடுகளும் சந்திச்சிருப்பீங்க. குழந்தை வேறுபாடுகள், வண்டியில வாகனங்கள்ல போய் விழுகிறது வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு பாதிப்புகள், சின்ன சின்ன பாதிப்புகள்னாலும் உண்டாகும். நல்லா படிக்கிற குழந்தை கூட மந்தமான சூழ்நிலை போயிடும் இல்லையா? அப்ப இதை பொறுத்தளவுக்கு சனி பகவான் என்பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கெட்டவர்னு சொல்லவே முடியாது. எல்லாத்துக்கும் அவர் நல்லவரும் கிடையாது, எல்லாருக்கும் கெட்டவரும் கிடையாது. அவரவர் ஜாதகத்துல, விதி ஜாதகத்துல என்ன நிலையில அமர்ந்திருக்காரோ, இதே வந்து 159 சுபரா இருக்காரு அப்படின்னா அவர் கண்டிப்பா நல்லதைத்தான் செய்வார். எந்த வகையிலையும் கெடுதலை செய்ய மாட்டார். அது விதி. விதி மதி கதின்னு சொல்றோம். உங்களுடைய இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் என்னவோ அது கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை தரும். அந்த தசாபுத்தி காலங்களை வச்சுதான் உங்களுடைய விதி ஜாதகத்துல நல்லதா கெட்டதான்னு சொல்ல முடியும். இந்த கிரகங்களுடைய கோச்சாரம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, எந்தெந்த கிரகம் எங்க நல்லா அமைஞ்சிருக்கா கெட்டதா அமைஞ்சிருக்கா, அதையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விதி ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் உங்க விதி ஜாதகத்தை நம்மள்கிட்ட பார்க்கணுங்கிறதுக்காக நான் சொல்லலை இந்த வார்த்தை. யாருக்கிட்ட பார்த்தாலுமே விதி ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய நிலையாகப்பட்டது, தொழில் பண்ணலாமா, வேலைக்கு போகலாமா, வெளியூர் போகலாமா, வெளிநாட்டுக்கு போகலாமா, எந்த வகையில வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத பார்த்து நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இந்த அனுச நட்சத்திரத்துக்குமே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டை நட்சத்திரம். பொதுவாக சொல்லுவாங்க கேட்டை நட்சத்திரம் வந்து கோட்டை கட்டி ஆளணும் அப்படின்னு.
உண்மை அதுதான். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஞானத்தை பெற்றவர்கள். பேச்சு திறமையில அவ்வளவு அடிச்சுக்க முடியாது. புதனுடைய நட்சத்திரம் வந்து கேட்டை நட்சத்திரம். ஒரு ஆசிரியரா இருக்கிறது, நீதிபதியா இருக்கிறது, வக்கீலா இருக்கிறது, பட்டிமன்ற பேச்சாளர்கள், ஜோதிடர்கள் நண்பர்கள், இந்த மாதிரி எல்லாம் கேட்டை நட்சத்திரத்துல உள்ளவங்க நிறைய இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய நிலையாகப்பட்டது ஒரு சில உங்களுக்காக புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8க்கும் 11க்குள்ள அதிபதி தான். இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை கேட்டை நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியை பார்க்கறது ரொம்ப சிறப்பு. உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கறது அதை விட சிறப்பு. உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலை எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால எந்த நிலையிலையும் எந்த குறைபாடுகளும் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. 1 வருட காலங்கள் குருவினுடைய பார்வை உண்டு. அப்ப இந்த 1 வருஷத்துக்கு மேலையும் சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு உண்டு. அப்ப இந்த 1 வருஷ காலங்கத்துக்குள்ள எந்த நிலையில சுதாரிக்கணுமோ சுதாரிச்சு ஒரு தொழில் பண்றவராகட்டும், வெளியூர் வெளிப்பயணங்கள் இதெல்லாம் இருக்கட்டும், குழந்தை பேர் உண்டாகிறதா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற்றத்துக்கு வழிவகுக்குமாறு இது நல்லதா நடக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அதை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.